1 week 1 month or few months மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ற மணி ரொம்ப சேஃபா இருக்கணும். சேம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்னும் தரணும்னு நினைச்சீங்கன்னா then this video is for you. லிக்விட் ஃபண்ட்னா என்ன, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்ட் லிக்விட் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. let us get into the video. நெக்ஸ்ட் 1 month ஆர் 6 monthல ஏதோ ஒரு ரீசனுக்காக நமக்கு பணம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாங்குறதுக்காக இருக்கலாம், பைக் வாங்குறதுக்காக இருக்கலாம், ஃபோன் வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரீசன்ஸே இருக்காது, பட் எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த 1 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள தேவைப்படுற மணியை எப்படி சேவ் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ண விஜய்னு சொல்லிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டை நம்பி ஃபியூ மந்த்ஸ்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ண முடியும், பட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஷார்ட் டேர்ம்ல போட்ட மணியும் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல ரிட்டர்ன்ஸை விட சேஃப்டிக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி தரணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்ல தான் மேக்ஸிமம் பீப்புள் சேவ் பண்ணுவாங்க, பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் ஆப்ஷன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு ஜஸ்ட் 2 to 4% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. தட் இஸ் டூ லோ. இதனால தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அனதர் ஆப்ஷன் எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு. 1 இயருக்கு 6 to 7% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ராக்டிவா தான் இருக்கு. பட் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே எஃப்டில இருந்து மணியை வித்ட்ரா பண்ணிட்டா 0.5ல இருந்து 2% வரைக்கும் பெனால்டி பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கணும்னு நினைச்ச மொபைல் போன் இன்னும் 3 மந்த்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. கோல்டோட பிரைஸ் 5 மந்த்ல குறையலாம். 6 மந்த்க்கு எஃப்டி போட்டுட்டு நமக்கு தேவைப்படுற டைம்ல மணியை வித்ட்ரா பண்ணோம்னா மேக்ஸிமம் 2% பெனால்டி கட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம்னு சொல்ற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணிட்டு போலாமே. சோ இந்த கேஸ்ல எஃப்டியும் பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. லாஸ்டா இன்னைக்கான டாபிக் லிக்விட் ஃபண்ட். லிக்விட் ஃபண்ட்ல 6 to 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்பவே பெட்டர் தான், பட் இங்கேயும் பெனால்டி இருக்கு. த குட் திங் இஸ் இன்வெஸ்ட் பண்ணி 7 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணா மட்டும்தான் பெனால்டி அப்ளை ஆகும். அதுக்கு மேல, அதாவது 7 டேஸ்க்கு அப்புறம் எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் பெட்டர் தென் எஃப்டி. சி 7 டேஸ்க்குள்ள தேவைப்படுற மணினா அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். இல்ல 7 டேஸ்ல இருந்து 6 மந்த்க்குள்ள தேவைப்படுற மணினா அதை லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் லிக்விட் ஃபண்ட்ல 6 to 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட டபுள் த டைம் அதிகம், சம்டைம்ஸ் ட்ரிபிள் த டைம் கூட அதிகமா இருக்கும். இப்போ எதுக்காக லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் எஃப்டியை விட லிக்விட் ஃபண்ட் எந்த அளவுக்கு பெட்டர்னு பார்த்தோம். நவ வாட் இஸ் லிக்விட் ஃபண்ட்? லிக்விட்னா வாட்டர் இல்லனா டைப் ஆஃப் ஃப்ளூயிட் நினைச்சிராதீங்க. அந்த லிக்விட் வேற. இங்க லிக்விட்னா ஈஸிலி ஆக்சஸிபிள். ரெடி கேஷா வச்சிருக்கேன் ஆர் லிக்விட் கேஷா வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா மணி ரெடியா இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் லிக்விட் ஃபண்டும் ஈஸிலி ஆக்சஸிபிள். இப்போ வித்ட்ரா பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 1 working டே, அதாவது நாளைக்கே நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு ரீச் ஆயிடும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் ஆஃப் த டைப் தான் லிக்விட் ஃபண்டும். டெப்ட்னா என்ன, டெப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 91 டேஸ் மெச்சூரிட்டி இருக்க டெப்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு செபி லிக்விட் ஃபண்ட்க்கு ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அப்போ 91 டேஸ் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சாதான் என் மணியை வித்ட்ரா பண்ண முடியுமா விஜய்னு கேட்டீங்கன்னா நோ. இத பத்திலாம் நம்ம திங்க் பண்ண வேணாம். இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 7 டேஸ் குள்ள வித்ட்ரா பண்ணா நம்ம பெனால்டி பே பண்ணணும். இதுதான் அந்த பெனால்டி. யூசுவலாவே மியூச்சுவல் ஃபண்ட்ல அதை எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு லிக்விட் ஃபண்ட்ல இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்றதா வச்சுக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே வித்ட்ரா பண்ணோம்னா நம்ம 0.007% எக்ஸிட் லோட் பே பண்ணணும். which is 1 lakhக்கு 7 rupees பே பண்ணணும். நெக்ஸ்ட் டே 2 டேஸ்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா பெனல்டி கொஞ்சம் கம்மியாகும், which is 0.0065%. 1 lakhக்கு 6.5 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். டே 3னா இன்னும் பெனல்டி குறையும். இப்படியே கம்மியாகி 7th டே அன்னைக்கு பெனல்டி 0 ஆயிடும். 7th டேக்கு அப்புறம் எப்போ வித்ட்ரா பண்ணீங்கனாலும் நம்ம 0% தான் பே பண்ற மாதிரி இருக்கும். 0%னா நோ எக்ஸிட் லோட். சரி விஜய், பேங்க் அக்கவுண்ட்ல மணியை வச்சிருந்தா அது சேஃபா இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த லிக்விட் ஃபண்ட் சேஃப் தானா? இதுதான் அப்ராக்சிமேட் அலோகேஷன் ஆஃப் லிக்விட் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெஷரி பில், அதாவது டி பில்னு சொல்லுவாங்க. டி பில்ஸ்னா கவர்மெண்ட்கே டைரக்டா லோன் தரது, கவர்மெண்ட்கே மணி தரதுனால இது வெரி லோ ரிஸ்க் தான். தென் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், சிடின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 30% சிடிக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க. சிடினா ஆல்மோஸ்ட் எஃப்டி மாதிரி தான். ஃபிக்ஸ்டு டைம்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது பேங்க்ல டெபாசிட் பண்றதுனால ஆல்மோஸ்ட் ரிஸ்க் ஃப்ரீ தான். தென் கமர்ஷியல் பேப்பர்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் டாடா, ரிலையன்ஸ்க்குலாம் லோன் தருது. ஆல்மோஸ்ட் 20% கமர்ஷியல் பேப்பருக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க.
இது டைரக்டா ஒரு கார்ப்பரேட்க்கு லோனா தரதுனால மாடரேட் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஃபைனலி அரௌண்ட் 10% கேஷ் அண்ட் பேக் டெபாசிட்டா வச்சிருப்பாங்க. இது ஜீரோ ரிஸ்க் தான். இந்த அலோகேஷன்ல ஆல்மோஸ்ட் 70 to 80% ரிஸ்க் ஃப்ரீ தான். இந்த கமர்ஷியல் பேப்பர் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கி. பட் பெரிய பெரிய எஸ்டாப்லிஷ்டு கம்பெனிஸ்க்கு தான் லோன் தருவாங்க. அதனால தான் நமக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் தராங்க. சோ அந்த 20 to 30% அஃபோர்டபிள் ரிஸ்க் தான். சிம்பிளா சொல்லணும்னா ஷார்ட் டர்ம், அதாவது 6 மந்த்க்குள்ள சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சேம் டைம் அதிகமான இன்ட்ரெஸ்டும் தராங்க. சோ we are going to choose liquid fund. இப்போ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. டோட்டலா 221 liquid funds இருக்கு. இதுல நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றது how to select best liquid fund. Step number 1, filter the top liquid funds. Usually நம்ம filtration process க்கு யூஸ் பண்ற tickertape.in வெப்சைட்க்கு வந்துட்டேன். First one category liquid fund debt fund one of the type ன்னு ஆல்ரெடி சொன்னேன். சோ டெப்ட்ல liquid fund. See டோட்டலா 221 funds இருக்கு. இதுல தான் நம்ம பெஸ்ட் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். Then plan. Always we have to choose growth plan. Then AUM இத minimum 1000 crore செட் பண்ணிக்கலாம். Then expense ratio இதுல maximum value 0.2 ல செட் பண்ணிக்கலாம். Then minimum lump sum, average YTM, average maturity, SEBI risk category னு இந்த நாலுலயுமே எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். பட் இந்த டேட்டாலாம் நமக்கு தேவைப்படுது. In case some parameter உங்களுக்கு இங்க காமிக்கலனா just add filterல போய் இங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த basic filter அப்ளை பண்ணதும் 221 ஃபண்ட்ல இருந்து ஃபைனலா டாப் 20 ஃபண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். கிடைச்ச எல்லா டேட்டாவையும் எக்ஸல் ஷீட்ல மேனுவலா மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த 20 ஃபண்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அனலைஸ் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 2, அனலைசிங் தி பேசிக் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் AUM சைஸ். AUM னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். people நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் வேல்யூ தான் இந்த AUM சைஸ். இந்த AUM சைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு people அந்த ஃபண்டை பிலீவ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது மீனிங். சோ 43,033 crore AUM சைஸ் வச்சிருக்க ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த AUM சைஸை மேக்ஸிமம் டு மினிமம் அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிட்டேன். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு ஃபண்ட்க்கும் பே பண்ற கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எந்த ஃபண்ட் கம்மியான கமிஷன் கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஹை பிரையாரிட்டி. இந்த லிஸ்ட்ல 0.07 தான் இருக்கிறதுலயே மினிமம். சோ யூனியன் லிக்விட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை லோ டு ஹை அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிட்டேன். தென் செபி ரிஸ்க். செபி ரிஸ்க் கேட்டகரினா என்ன? டெட் ஃபண்ட்னா 100% சேஃப் இன்வெஸ்ட் பண்ண திங்க் பண்ணாதீங்க. கிரெடிட் ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், லிக்விட் ரிஸ்க்னு டெட் ஃபண்ட்லயும் சம் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. இந்த வீடியோல அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லா ரிஸ்கையும் கன்சிடர் பண்ணி செபி ஒரு ஃபண்ட்க்கும் ரேட்டிங் தந்திருக்காங்க. அதுதான் செபி ரிஸ்கோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுல டோட்டலா 5 லெவல்ஸ் இருக்கு. ஒரு ஃபண்ட் ரொம்ப லோ ரிஸ்கா இருந்துச்சுன்னா அதுக்கான லெவல் லோ. இப்படியே ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆக லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலா ஹை ரிஸ்க் வரைக்கும் ரேங்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட்கான ரேங்கிங். ஆல்மோஸ்ட் எல்லாமே மாடரேட்லி லோ தான். பட் ஒரு ஃபண்ட் மட்டும் மாடரேட். நம்ம பார்த்த ரிஸ்கோமீட்டர் படி மாடரேட்ன்ற லெவல் மாடரேட்லி லோ, அதை விட ஹை ரிஸ்க். இந்த ரீசன்னால மகேந்திரா மெனுலைஃப் லிக்விட் ஃபண்டை அவாய்ட் பண்ண போறோம். கனரா ராப்ல மட்டும் 2 டைப்ஸ் ஆஃப் லிக்விட் ஃபண்ட் இருக்கு. கனரா ராப் லிக்விட் அன்கிளைம்ட் ரிடெம்ப்ஷன். இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபண்ட். இதுல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ இதையும் ஒமிட் பண்ணிடுறோம். இப்போ டோட்டலா 18 ஃபண்ட் ரிமைனிங் இருக்கு. இந்த எல்லா ஃபண்டையும் மெயின் ஃபேக்டர் வச்சு ரேங்க் பண்ணா ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், மீரே அசெட் லிக்விட் ஃபண்ட்னா செகண்ட் ரேங்க் அண்ட் டிஎஸ்பி லிக்விட் ஃபண்ட்னா தேர்ட் ரேங்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் ஃப்ரெண்டா என்னோட நாலேஜ், learnings, mistake எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமிங் டு தி டாபிக், இன்னும் அனலைசிஸ் முடியல. ஸ்டெப் நம்பர் 3, அனலைஸ் தி அதர் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் YTM. YTM னா yield to maturity. ஒரு டெட் ஃபண்டை செலக்ட் பண்றானா இந்த ஃபேக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியரா லிசன் பண்ணுங்க. டோட்டலா நம்ம கையில 1 lakh rupees இருக்கிறதா வச்சுக்கலாம். இத 3 பேருக்கு கடனா தர போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்கவுண்டர் ஏகாம்பரத்துக்கு 40,000 தர போறோம். 365 days, அதாவது 1 இயருக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் தரதா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. தென் சூனாபானாக்கு 30k 1 இயருக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் தரதா சொல்லிட்டாரு. ரிமைனிங் இருக்க 30k நாய்சேகருக்கு தர போறோம். அவரு 1 இயருக்கு 9.1% இன்ட்ரெஸ்ட் தருவாரு. இந்த எல்லா இன்ட்ரெஸ்டையும் ஆவரேஜ் பண்ணா நமக்கு 8.3% கிடைக்குது. சோ அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர் நமக்கு 8.3% கிடைக்கும்னு நினைப்போம்.
பட் பிராக்டிகலி இந்த 8.3% நமக்கு கிடைக்காது. பிகாஸ் நம்ம 1 lakhல 40,000 rupees அதாவது 40% என்கவுண்டர் ஏகாம்பரத்துக்கு தந்திருக்கோம். அவரு ஜஸ்ட் 7.5% தான் இன்ட்ரெஸ்ட் தரதா சொல்லியிருக்காரு. இதுவே நாய்சேகருக்கு 30k அதாவது 30% தான் தரும். பட் அவர் 9.1% இன்ட்ரெஸ்ட் தரதா சொல்லியிருக்காரு. கம்மியா தான் வட்டி தருவேன்னு சொன்ன ஏகாம்பரத்துக்கு 40% மணி தந்திருக்கோம். அதிகமா வட்டி தர போற நாய்சேகருக்கு கம்மியா மணி தந்திருக்கோம். சோ இத ஆவரேஜ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்காது. பர்சன்டேஜ் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் 8%. இதுதான் நமக்கு ஆக்சுவலா கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த 8% தான் ஆவரேஜ் yield to maturity னு சொல்லுவாங்க. இதுல மெச்சூரிட்டினா நம்ம எவ்வளவு நாளைக்கு கடன் தரோம். இங்க எல்லாருக்குமே 365 அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் கடன் தரோம். சோ இங்க மெச்சூரிட்டி 1 year. yieldனா ஃபைனலா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்க போகுது. ஆவரேஜ் YTM 8%னா நமக்கு டோட்டலா 1,08,190 rupees கிடைக்கும். இது கரெக்ட் தானான்னு செக் பண்றதுக்காக ஒன்னொன்னையும் இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி பார்த்தா ரெண்டு வேல்யூ சேமா இருக்கு. which means 8% is correct. இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா சூப்பர். புரியலனா ஒன்ஸ் அகைன் பாருங்க. அகைன் புரியலனா நோ இஷ்யூ. சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த YTM இன்க்ரீஸ் ஆக நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஆவரேஜ் YTM ஹை டு லோ அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிட்டேன். இங்க இருக்கிறதுலயே மேக்ஸிமம் 7.7 தான். சோ LIC MF மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த ஆவரேஜ் YTM நம்ம வேற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி லிக்விட் ஃபண்டோட அப்ராக்சிமேட் அலோகேஷனை பார்த்தோம். இதுல கமர்ஷியல் பேப்பர்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர் கார்ப்பரேட்க்கு லோனா தரது. அவங்க தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இப்போ ஒரு லிக்விட் ஃபண்ட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கமர்ஷியல் பேப்பர்ல நிறைய போர்ஷனை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். கமர்ஷியல் பேப்பர்னா ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமான ரிஸ்க்னு சொல்லியிருந்தோம். சோ YTM இன்க்ரீஸ் ஆக அந்த ஃபண்டோட ரிஸ்க் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 7.7% YTM தராங்கன்னா LIC லிக்விட் ஃபண்ட் அதிகமா கமர்ஷியல் பேப்பர்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுல இருக்கிறதுலே லோயஸ்ட் 6.88 அதாவது பாராக்பரிக் லிக்விட் ஃபண்ட். இவங்களோட YTM கம்மியா இருக்கு. which means அவங்களோட ரிஸ்க் லெவலும் கம்மி. இந்த எல்லா YTM-யும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. சோ நீங்க இந்த YTM ரிஸ்கா கன்சிடர் பண்ணி லோ டு ஹை னு ரேங்க் பண்ணிக்கலாம். இல்லனா எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹை டு லோ னு ரேங்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி. சேம் எக்ஸாம்பிளே பார்க்கலாமே. இங்க மூணு பேருக்குமே 1 இயருக்கு தான் கடனா தந்திருக்கோம். சோ இங்க மெச்சூரிட்டி ஆவரேஜ் 365 days 1 இயர் தான். இன் கேஸ் ஏகாம்பரத்துக்கு 60 days மட்டும் தான் கடன் தந்திருக்கும். சூனாபானாக்கு 75 days மட்டும் தான் கடன் தந்திருக்கும். நாய்சேகருக்கு சேம் 365 days கடன் தந்திருந்தா இப்போ ஆவரேஜ் மெச்சூரிட்டி 167 days. இந்த ஆவரேஜ் மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இங்க ஏகாம்பரத்துக்கு 60 நாளைக்கு மட்டும் தான் லோன் தந்திருக்கும். 60 நாள்னா ஜஸ்ட் 2 month எப்படியோ மணியை வாங்கிடலாம். இதுவே நாய்சேகருக்கு 1 year டைம் தந்திருக்கும். 1 yearல அவன் எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, எந்த நிலைமையில இருப்பான்னு தெரியாது. இதை தாண்டி கிரெடிட் ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் நிறைய இருக்கு. சோ ஆவரேஜ் மெச்சூரிட்டி கம்மியா இருந்தா தான் நமக்கு நல்லது. இந்த மெச்சூரிட்டில இருக்கிறதுலயே மினிமம் 0.08 தான். சோ பாராக்பரிக் லிக்விட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த மெச்சூரிட்டி ஆவரேஜ லோ டு ஹை அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளா லோ மெச்சூரிட்டி பீரியட்ல ஹை ஈல்ட் தரக்கூடிய ஃபண்டை தான் செலக்ட் பண்ண போறோம். தென் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் எப்படியும் நிறைய பேர் கேப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees தான். டோட்டலா 4 ஃபண்ட்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees தான். சோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன். இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை லோ டு ஹை அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கிட்டேன். இந்த அதர் ஃபேக்டர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா சுந்தரம் லிக்விட் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து AUM சைஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, செபி ரிஸ்க், ஆவரேஜ் YTM, ஆவரேஜ் மெச்சூரிட்டி, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட் அண்ட் எடிலிஸ் லிக்விட் ஃபண்ட் இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல ரிட்டர்ன்ஸை விட நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெயின் ஃபேக்டர் அண்ட் அதர் ஃபேக்டர் இது ரெண்டுத்துக்கும் ப்ரையாரிட்டி மென்ஷன் பண்ணி செலக்ட் பண்ண போறோம். இப்போதைக்கு ரெண்டுத்துக்குமே 50-50% ப்ரையாரிட்டி தந்திருக்கேன். அந்த பேசிஸ்ல தான் ரேங்கிங்கும் நடந்திருக்கு. சேஃப்டின்னு திங்க் பண்ணக்குள்ள AUM சைஸ், செபி ரிஸ்க் அண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி இது மூணுத்துக்கும் தான் அதிக ப்ரையாரிட்டி தரணும். இந்த கேஸ்ல எல்லாத்துக்குமே செபி ரிஸ்க் சேம் தான். சோ இதை விட்டுலாம்.
தென் ரிமைனிங் இருக்க ஏஎம் சைஸ் அண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி. இதுல லிக்விட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஏஎம் சைஸ்க்கு தான் அதிக ப்ரையாரிட்டி தருவேன். சோ இதுக்கான ப்ரையாரிட்டியை 60% மாத்திக்கிறேன். இதுக்கு 60%னா ஆப்வியஸ்லி இதுக்கு 40% மாத்தி தான் ஆகணும். ஃபைனலா இந்த ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், எடிலிஸ் லிக்விட் ஃபண்ட்னா செகண்ட் ரேங்க் அண்ட் பந்தன் லிக்விட் ஃபண்ட்னா தேர்ட் ரேங்க். டைரக்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்கை கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க திங்க் பண்ற ப்ரையாரிட்டியை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் லிக்விட் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. அகைன் சேயிங் ஐ அம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் என்னோட லேர்னிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Do your own analysis before taking any financial decision. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணிடுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.